பிரைஸ் தி லார்ட். தாவீது இஸ்ரவேல் மற்றும் யூதா ஆகிய 2 கோத்திரத்துக்கும் ராஜாவான பிறகு அவர் ஜனங்களை இலக்கம் பார்க்கும்படி ஏவப்பட்டாரு. ஜனங்களை இலக்கம் பார்ப்பது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருந்துச்சு. அது தெரிஞ்சிருந்தும் தாவீது ராஜா அதை செய்யணும்னு வற்புறுத்தினாரு. அதை கேட்டு அவருடைய சேனாதிபதியும் இராணுவ தலைவரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தாவீது தன்னுடைய முடிவை மாத்திக்கல. அதனால ராஜாவின் கட்டளைப்படி தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரையும் இலக்கம் பார்க்க புறப்பட்டாங்க. 9 மாதமும் 20 நாட்களும் தேசம் எங்கும் சுற்றி இஸ்ரவேல் கோத்திரத்துல யுத்த வீரர்கள் 8 லட்சம் பேரும் யூதா கோத்திரத்துல 5 லட்சம் பேர்களும் இருப்பதாக கணக்கு கொடுத்தாங்க. இந்த கணக்கெடுப்பின் நோக்கம் என்னன்னு பார்த்தா, தாவீதின் ராஜ்யத்துல யுத்தம் செய்யக்கூடிய வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான். ஆனா இதை செஞ்சதுக்கு அப்புறம் தாவீதோட இருதயம் மிகவும் அவனை வருத்துச்சு. அதனால கர்த்தரை நோக்கி தான் செஞ்ச பாவத்துக்காக மன்றாடுறாரு. ஆனா தாவீது செய்த பாவத்திற்காக கர்த்தர் 3 நாட்கள் கொள்ளை நோயை அனுப்பி கிட்டத்தட்ட 70,000 பேர் செத்து மடியும்படி செய்யறாரு. பின்பு தேவன் மனஸ்தாபப்பட்டு வாதையை நிறுத்துறாரு. ஜனங்களை இலக்கம் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு நாம நினைக்கலாம். ஆனா தேவன் மோசைக்கு கொடுத்த கட்டளைப்படி ஜனங்களை இலக்கம் பார்க்க நேரிட்டா, முதலாவது ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவுக்கும் மீட்பும் பொருளாக கிட்டத்தட்ட 1/2 சேக்கல் வெள்ளியை காணிக்கையாக கர்த்தருக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் இலக்கம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. இது எதுக்கு அடையாளமா இருந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ ஒரு தனிப்பட்ட ராஜாவோட ஜனங்கள் அல்ல, அவங்க கர்த்தருடைய ஜனங்கள் என்பதை அறியணுன்றதுக்கு அடையாளமாக செய்யப்பட்டுச்சு. இதெல்லாம் நன்கு தெரிஞ்சிருந்தும் தாவீது ராஜா அந்த கட்டளைப்படி செய்யாம துணிவோட கட்டளையை மீறினாரு. அவருடைய பாவத்தினால அநேக ஜனங்கள் வாதையினால இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சாமுவேல் 24:17 சொல்லுது, உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது, நான் தான் பாவம் செஞ்சேன், அக்கிரமம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சுதுன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் தான் தான் ராஜான்ற அந்த பெருமையில தாவீது ஜனங்களை இலக்கம் பார்க்க சொன்னாரு. ஆனா தன் பாவத்தை உணர்ந்தப்பதான் தான் ஒரு ராஜா அல்ல, தான் ஒரு மெய்ப்பன் என்று தன்னுடைய நிலையை உணர்ந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறாரு. 2வதா தாவீது தான் சாதாரண மெய்ப்பனா இருந்தப்ப தனியால அவரை கொண்டு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்த தேவனுடைய வல்லமையை மறந்து தன்னிடம் இருக்கக்கூடிய போர் வீரர்களை கணக்கு பார்த்து தன்னுடைய நம்பிக்கை மனுஷர் மேலும் தன்னுடைய சுய பலத்தின் மீது வைக்க ஆரம்பிச்சாரு. இதுதான் தாவீது செஞ்ச 2வது தவறு. அதனாலதான் அநேக ஜனங்கள் கொல்லப்பட வேண்டி இருந்துச்சு. இன்றைக்கு நாம கூட சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்துல எல்லாத்துலயும் தேவனை முன்னாடி வச்சிருந்திருப்போம். வருடங்கள் செல்ல செல்ல நம்மளுடைய பலம் பெருகும் போது அல்லது தொழில் செல்வம் பெருகும் போது நம்ம நம்பிக்கையை தாவீதை போல செல்வத்தின் மேலேயோ திறமையின் மேலேயோ அறிவின் மேலேயோ நாம வச்சோம் அப்படின்னா அது நமக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். எவ்வளவு உயர்ந்த நிலைக்கும் பதவிக்கு சென்றாலும் நம்மளுடைய ஆரம்பத்தை என்னைக்குமே மறந்து போய்விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா அப்படின்னா அது கர்த்தர் ஒருவரே. அதுபோல நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும் உயர்வுகள் ஒவ்வொன்றுக்கும் காரணமும் கர்த்தர் ஒருவரே. ஆமேன்.